அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேயோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றி தான் மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். மக்கள் அதுக்கு என்னென்ன மாதிரியான பதிலாம் சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். இது மைக் டெஸ்டிங் 1 2 3 வித் கார்த்திக். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜேபி மேலே மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. ஏன்னா டிமானிட்டைசேஷன் எதுவுமே வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதுவும் வந்து ஏடிஎம்கே வந்து அம்மா இல்லாதது வந்து பெரிய இழப்பு. அதுவும் அவங்க பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வந்து டிஎம்கேக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு கண்டிப்பாக கலைஞர் தான் ஜெயிக்கணும் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸாக இருக்குது. ஏன்னா கல்வி தான் நமக்கு இலவசமாக எது கொடுக்குறது முக்கியம் இல்லை. சைக்கிள், கம்ப்யூட்டர் இதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி நான் பிசிஏ படிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு காரணமே ரெட்டலை தான். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக எதனால் கொடுத்து வாங்கலாம், ஆனால் படிப்பு மட்டும் எதுவுமே கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா கலைஞர் இருந்தப்போ எனக்கு நிறைய ஸ்கீமு எஸ்சியை நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் காலேஜ் 3rd year முடித்தேன்னா அது வரைக்குமே ஸ்காலர்ஷிப் தான். ஆனால் இப்போ வந்து எங்களால் படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு இல்லை. 100% இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குது. என்னைய மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக சிந்திச்சாங்கன்னா வந்துட்டு செயல்படலாம். என்னை பொறுத்தளவு 100% உண்மை. அந்த வாட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. 2 புயல் வந்தது, எதுக்குமே வந்து நிவாரணம் தரல. கண்டிப்பாக ஒரு முக ஸ்டாலின் வந்து ஃபுல் இது ஒர்க்கு பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இறங்கி வேலை செய்கிறாரு. ஒரு முதலமைச்சர் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. ஊர் ஊராக போயிட்டு அவங்க குறைங்களை போய் கேட்குறாரு, கேட்டு வேலை செய்கிறாரு, போய் மக்களை போய் பார்க்குறாரு. அந்த கஷ்டத்தை அவர் கண்டிப்பாக அவர் புரிஞ்சுக்கார். நம்பிக்கையில் கண்டிப்பாக மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதிமுகன்றது வந்து இன்றைக்கி என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது, அவங்களுடைய ஆட்சியெல்லாம் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஆப்போசிட்டில் நடத்துகிறவங்க வந்து ஆட்சியாக நடத்துகிறாங்க. அது ஆட்சி மாதிரியே இல்லை, ஏதோ அவங்க பொழுதுபோக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் 100% திமுக தான். இந்த இந்த எலெக்ஷனில் டிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது, கண்டிப்பாக ஜெயிக்கும். டிஎம்கே ஜெயிக்கும். வர நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது ஜிஎஸ்டி வரி, அப்புறம் நீட் தேர்வு. இதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்குது. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது வந்து 100% வந்து நாங்கள் வந்து கருத்து கணிப்புன்னு பார்த்தா எல்லாம் திமுக தான் சொல்லினுக்கிறாங்க. திமுக தான் 100% வெற்றி வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து அதிமுக வந்து பிரச்சாரம் பண்ண வரும்போது அவங்ககிட்ட வந்து கேள்வி தான் கேட்டுன்னு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் திமுக வரும்போது அதுமாரி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்து திமுக தான் வரணும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. அதனால் 100% திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரப்போதில் திமுக தான் கண்டிப்பாக வரும். அதிகமாக இருக்குது தல்ல. திமுக பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து திமுகவுக்கு தான் அமோகமாக இருக்குது. அதே மாதிரி தளபதி ஸ்டாலினோட அணுகுமுறை மக்களிடம் நல்ல செல்வாக்கு இருக்குது. கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும். 18லேயும் திமுக தான் ஜெயிக்கும், 40லேயும் திமுக தான் ஜெயிக்குமா? 18 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்கும், 40 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்கும். திமுக கம்பல்சரி 15லும் சரி 40லும் சரி கம்பல்சரி அடிப்பாங்க. எம்பி எலெக்ஷனில் வந்து 40 தொகுதியும் திமுக வெற்றி பெறும்ன்ற மக்களுடைய கருத்து கணிப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு. திமுக வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு ரீசன்னா என்ன சொல்லணும்? கலைஞர் டிவி குத்தாரு, அப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ்ஸ் குத்தாரு, அதனால திமுக ஜெயிக்கும். டிஎம்கே நிறையா பண்ணியிருக்குங்க. மெட்ரோ ரயில் ஓகே, கலைஞர் பீரியடில் வந்ததுங்க. நீட் தேர்வெல்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்தால் நல்லா தான் இருக்குங்க. வெற்றி நிச்சயம் என்னையை பொறுத்தளவு. அது மாதிரி நீட் தேர்வு இந்த மாதிரிலாம் சொன்னனால வந்துட்டு ஸ்கூல் பசங்க பொண்ணுங்களுக்கெலாம் வந்துட்டு இது சரியான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சொல்லியிருக்காங்க கல்வி கடன் ரத்து பண்ணியிருக்கோம், விவசாய கடன் ரத்து பண்ணியிருக்கோண்டு. என்ன மாதிரி விவசாய பிள்ளைகளுக்கு வந்துட்டு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிமுகன்றது வந்து ஒரு அராஜக ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களை வந்து ஒடுக்குறாங்க. அதாவது வந்து தன்னுடைய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, அரசாங்கன்ற ஒரு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஒடுக்குறாங்க. ரெட்டலை வேண்டாம், எங்களை பொறுத்தளவு ரெட்டலை வேண்டாம். அவன் ஐயா தான் வேணும். ஏன்னா அவர் இருந்தப்போ நாங்கள் நிறைய சலுகை எங்களுக்கு
நாங்கள் எஸ்சி இந்து பல்லன் தான், நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், இந்து பல்லன் தான் நாங்கள். ஆனால் எங்களுக்கு நிறைய சலுகை இருந்தது. ஆனால் அம்மா வந்திருந்தப்போ வெறும் சைக்கிள், கம்ப்யூட்டர் இதை வச்சு அப்போது கம்ப்யூட்டர் படித்தா வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்க. இப்போது கம்ப்யூட்டர் அது வீட்டில் எல்லோரும் சரி நீங்கள் போய் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, கம்ப்யூட்டர் படிங்கன்னு சொல்லி கம்ப்யூட்டர் படிக்க வச்சாங்க. இப்போ கம்ப்யூட்டர் படித்து நாங்கள் ஒரு சாதாரண ஹோட்டலில் ஒரு வெயிட்டர் ஜாபாக ஒர்க் பண்ணுறோம். திரு எடப்பாடி ஆட்சியினுடைய 3 ஆண்டு நிறைவு திட்டங்கள் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, தெர்மாக்கோல் திட்டம், 8 வழி சாலைக்கு மரங்கள் வெட்டி சாய்ப்பு, விவசாய நிலம் சேதப்படுத்தி அதில் 30% கமிஷன், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஸ்டெர்லைட் திட்டம், நீட் தேர்வு திட்டம். இதுதான் இவங்களுடைய 3 ஆண்டு சாதனைகள். நீட் தேர்வு வந்து ரொம்ப அது பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து நீட் தேர்வு இப்போ ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு இல்லைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்கா போல். அது வந்து பெரிய ஒரு விஷயம். அது அப்படிலாம் படுத்துனாங்கன்னா பசங்களுக்கு இந்த டாக்டர் இதெல்லாம் படித்தது நல்லா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இதுனா எங்களுக்கு செம்மொழி மாநாடு நடத்துனது ரொம்ப பிடிக்கும். ஏடிஎம்கேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து முழுக்க சரியில்லை. அவங்க வந்து பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து கட்டுப்பட்டு தான் செயல்படுறாங்கன்றது எல்லா தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். அதுவும் இல்லாமல் ஸ்டாலின் வந்து முக ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரமும் அவர்களுடைய செயல்பாடும் வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வந்து ரீச் ஆகிருக்குன்றது நான் நம்புகிறேன். எல்லாம் சரியான திட்டம் தான். கல்வி திட்டம் கொடுத்துக்கிறாரு, ஒரு சில திட்டம் கொடுத்துக்கிறாரு, அதுவும் நல்ல சரியான திட்டம் தான். அது படிக்கிற எல்லா இதுங்களுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அவர் கொடுத்துக்கிற திட்டம் எல்லாமே. திமுக வந்து வர தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறதுக்கான ரீசன் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மோடி ஆட்சியும் எடப்பாடி ஆட்சியும் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. மக்களுக்கு வந்து திருப்திகரமாக இல்லை. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. நான் படித்து இதுவரை MBA முடிச்சிருக்கேன். இந்த ஆட்சியில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த ஆட்சி வந்தனால தான். டிஎம்கே வந்துடும், நானும் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது.